காவிரியில் தண்ணீர் கிடைக்க உச்சநீதிமன்றத்தை நாடுவோம். அமைச்சர் துரைமுருகன் உறுதி. வெடிபொருள் விபத்துகளை தடுக்க முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காவிரி ஒழுங்காற்றுக்குழு தலைவரே கர்நாடகாவின் கருத்தை ஆதரிப்பதா? வைகோ கண்டனம். வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிடுவதில் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து குளறுபடி செய்து வருகிறது. விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. காலாவதியான அரசு பேருந்துகளுக்கு மாற்றாக புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்து இயக்க வேண்டும். டிடிவி தினகரன் வலியுறுத்தல். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. நிலவின் தென் துருவ பகுதியில் நீர் உறுதி செய்தது இஸ்ரோ. அயோத்தி ராமர் கோவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழிபாடு. மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க மாட்டோம் என காங்கிரஸ் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். பிரதமர் மோடி வலியுறுத்தல். சீன சாலையில் திடீர் பள்ளம், 19 பேர் பலி. 4 மாதங்களில் பிரேசிலில் 40 லட்சம் பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு. பொதுமக்கள் அச்சம். தமிழகத்தில் 3 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும். வானிலை மையம் தகவல். நேற்று வேலூரில் அதிகபட்சமாக 110 டிகிரி வெப்பம் பதிவு. பொதுமக்கள் கடும் அவதி. T20 கிரிக்கெட்டில் ருத்ராஜுக்கு பதில் சுப்மன் கில் என்பது மிகப்பெரிய பாரபட்சம். தேர்வுக்குழுவினர் மீது ஸ்ரீகாந்த் சாடல். இன்றைய IPL போட்டி. ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.